நாவின் வன்மை. ஒருவருக்கு தீயினால் உடம்பில் எங்கு சுட்டாலும் ஆறிவிடும். ஆனால் ஒருவர் தீய சொற்களைக் கொண்டு வசைபாடினால் புண்பட்டவரின் மனத்தில் என்றும் அந்த வடு மறையாது. அன்பரசன் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவன். அவனுடைய தந்தை சமரசம் ஒரு வழக்குரைஞர். ஒரு நாள் அன்பரசன் அவனது தந்தையின் அறையில் நுழைகிறான். அப்பா, தங்களிடம் ஒரு அறிவுரை கேட்பதற்காக வந்துள்ளேன். பேசலாமா? எனக்கு எவரேனும் தவறு இழைத்தாலும் துன்புறுத்தினாலும் எனது பொருட்களை எடுத்தாலும் உடனடியாக கோபம் எழுந்து வாய்க்கு வந்தபடி கொடுஞ்சொற்களால் திட்டி விடுகிறேன். அதனால் எனக்கு உடன் பயிலும் மாணவர்கள் சண்டைக்கோழி என்று புனைப்பெயர் வைத்து ஏளனம் செய்கின்றனர். எனக்கு ஒருவர் கூட நண்பர் இல்லை. நான் என்ன செய்வது? சமரசம் சொன்னார், தம்பி, இனி எப்போதெல்லாம் கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாயோ அப்போதெல்லாம் உன் அறையில் உள்ள கதவில் தவறை உணர்ந்து ஒரு ஆணி அடி என்று. அன்பரசனும் அவர் சொன்னபடியே ஒவ்வொரு முறையும் செய்து வந்தான். அவனுடைய மனம் சிறிது சிறிதாக மாறி நாளடைவில் கோபத்தை விட்டு இனிமையாக எல்லாரிடமும் பேசத் தொடங்கினான். பின்னர் தந்தையின் அறைக்கு சென்றான். அப்பா, நான் இப்போது முற்றிலும் மாறிவிட்டேன், கனிவுடன் பேசுகிறேன் என்றான். நல்லது, இப்போது கதவில் அடித்த ஆணியை எல்லாம் பிடுங்கிவிடு என்றார். ஆணிகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். ஆனால் ஆணிகள் நின்ற இடமெல்லாம் துளைகள் உள்ளனவே என்றான். தம்பி, உனக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் மெழுகுவத்தி சுட்ட காயம் இருந்ததே, அதை காட்டு என்றார் தந்தை. அது மறைந்து விட்டதே என்றான். பார்த்தாயா, தீயினால் சுட்டவுன் ஆறி மறைந்தே போய்விட்டது. ஆனால் ஏதேனும் ஒரு நிலையில் எவரையாவது தகாத வார்த்தைகளை கொண்டு கேட்போர் மனம் புண்படும்படி பேசினால் மறையவே மறையாது. இந்த துளைகள் உணர்த்தும் பாடம் அதுதான். ஒவ்வொரு துளையும் நீ பேசிய சொற்களை கேட்டவரின் மனத்தில் ஏற்படுத்திய புண்கள் என்றார். ஆகவே மனம் புண்படும்படியான வார்த்தைகளை எவரிடமும் பேசக்கூடாது என்பதே வள்ளுவரின் வாக்கு. அடக்க முடைமை அதிகாரத்தில் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என வள்ளுவர் எழுதுகிறார்.